Hello friends, welcome to Zana's Recipes. இன்னைக்கு நம்ம சேனல்ல மிகவும் சத்தான ஒரு ரெசிபி பார்க்கலாம். நம்ம பாட்டி காலத்துல நம்ம அம்மா காலத்துல செஞ்சு கொடுத்த ரெசிபி இப்போ பாரம்பரியம் எல்லாருக்குமே மறந்து போயிடுச்சு. அப்படிப்பட்ட ரொம்ப சுவையா இருக்கக்கூடிய இந்த ரெசிபியை யாரெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னா ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரும் சாப்பிடலாம். சுத்தமா இடுப்பு எலும்புல பலம் இல்லாதவங்க, சில பேருக்கு எப்போ பார்த்தாலும் இடுப்பு வலிச்சிட்டே இருக்கும், கை கால் மூட்டுக்கு மூட்டு வலி இருக்கும். அதே போல் பெண்கள் மாதவிடாய் டைமில், அதே போல் குழந்தை பெற்ற லேடிஸ், இவங்க எல்லாரும் கட்டாயம் இந்த ரெசிபியை சாப்பிடணும். முக்கியமாக இதை நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் அதோடைய முழுமையான சத்துக்கள் கிடைக்கும். நல்லெண்ணெய் எதுக்கெல்லாம் சிறந்தது? ஹார்ட்டுக்கு, அதே போல் எலும்புக்கு, அதே போல் பாருங்கள் ரத்த கொதிப்புக்கு, இது எல்லாத்துக்கும் ஒரு சிறந்த ஒரு மருந்துங்க. நான் எப்போவுமே ஸ்டாண்டர்ட் பிராண்ட்லேருந்து நல்லெண்ணெய் தான் வாங்குவேன். மாதத்துக்கு 2 லிட்டர் எனக்கு கரெக்டாக இருக்கும். இந்த சுத்தமான மரச்செக்கு ஸ்டாண்டர்ட் ஆயிலை நீங்களும் வாங்கணும்னா வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கலாம். இப்போ வாங்க ரெசிபி செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க 200 கிராம் முழு உளுந்த, அதாவது வெள்ளை உளுந்த போட்டுட்டு நல்லா வறுத்துக்கணும். பிகினருக்காக சொல்கிறேன், இது எந்த அளவுக்கு வறுக்கணுங்கிறத ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு காட்டுறேன். இப்போ புதுசாக கல்யாணம் ஆன பெண்கள் இந்த மாதிரி ரெசிபியெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது. இந்த ரெசிபியை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு சத்தான ஒரு ரெசிபி கிடைக்கும். இப்போ உளுந்த ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் கலர் அப்படியே பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வதக்கணும். இப்போ பாருங்கள் நல்ல பொன்னிறமாக வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் இதை அடுப்பை அமர்த்திட்டு ஒரு தட்டில் கொட்டி வச்சுட்டு இதை ஆற வச்சிடலாம். நல்லா இந்த மாதிரி பரத்தி விட்டுட்டு நல்லா ஆற வச்சிடலாம். ஆறுனதுக்கப்புறம் இதை மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்க்கணும். சூடாக மட்டும் சேர்த்துடக்கூடாது. இப்போது ஒரு 5 நிமிஷத்தில் உளுந்து ஆறிடுச்சு. இப்போ இதை மிக்ஸியோடைய ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா ஆறியிருக்கான்னு செக் பண்ணிக்கணும், சூடாக மட்டும் அரைச்சிடக்கூடாது. இப்போ நான் மிக்சியில் சேர்த்துட்டு நல்லா இதை ஃபஸ்ட்டு கோர்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு நல்லா மையாக, அதாவது இந்த அளவுக்கு பாருங்கள் பொடியாக இருக்கணும், ஒரு பவுடர் மாதிரி இருக்கணும். கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் மறுபடியும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நான் நல்லா அரைச்சிட்டேன். இதை ஒரு சலுக்கியை வச்சு இந்த அளவுக்கு சலிச்சு எடுத்துக்கணும். சுத்தமாக அது கொரகொரப்பாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா இந்த ரெசிபி சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். கப்பிகள் உங்களுக்கு வந்துச்சு, ரொம்ப வந்துச்சு அப்படின்னா மறுபடியும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி மறுபடியும் சலிச்சுக்கலாம். நான் நல்ல பவுடராக அரைச்சதுனால எனக்கு ரொம்ப கப்பிகள் வரவே இல்லை. கடைசியாக வந்த கப்பி இவ்வளோ தான். இப்போது இந்த அளவுக்கு சலிச்சதுக்கப்புறம் மறுபடியும் அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க 50 ml சுத்தமான மரச்செக்கு நல்லெண்ணெயை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லெண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்க இந்த உளுத்த மாவை போட்டுடலாம். எல்லாத்தையுமே போட்டுடலாம். இப்படி போடும்போது அடுப்பை சிம்மில் வச்சிடணும். வச்சுட்டு கைவிடாமல் டக்கு டக்குன்னு கட்டிகள் எதுவுமே வராத மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி கிண்ட கிண்ட உங்களுக்கு கட்டிகள் எல்லாமே அந்த ஆயிலோடு சேர்ந்து அப்படி கரைஞ்சி வந்துடும். நம்மளுக்கு உளுந்து வறுக்கணும்னு சொல்கிறது இந்த அளவுக்கு கலரும் மாறி வந்துடும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த அளவுக்கு கைகளை விடாத அளவுக்கு நல்லா கிளறிக்கிட்டே இருக்கலாம். அடுப்பை கொஞ்சம் மீடியம் டு ஹையில் வச்சுட்டு கிளறணும். நீங்கள் ஃபஸ்ட்டே ரொம்ப ஹையில் வச்சு கிளறிட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக கட்டி பிடிச்சி அப்படியே அடி பிடிச்சி போயிடும், தீஞ்சிரும். அதனால் கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸாக தான் இதை பண்ணணும். கிண்ட கிண்ட உங்களுக்கு நல்ல உளுத்த மாவு அந்த எண்ணெய் எல்லாத்தையுமே இரிஞ்சி நல்லா சீக்கிரமாக திரண்டு வந்துடும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும் பாருங்கள். ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்குள்ளே இது நல்லா இறுகிக்கிட்டு வந்துடும். எப்போவுமே உளுந்த மாவு கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். முழுசாக இது வெந்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கு இந்த ரெசிபி நல்லாயிருக்கும். உங்களுக்கு எதையுமே நான் ஸ்கிப் பண்ணாமல் காமிச்சிட்ருக்கேன், புரியாமல் போயிடும் அப்படிங்கிறதுனால பிகினர்ஸ்க்காக. இப்போது உள்ளுக்குள்ளே இருக்க உளுந்து எல்லாமே நல்லா வெந்து சாஃப்டாக வந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த சமயத்தில் இதுக்கு தகுந்த இனிப்புக்கு ஒரு 1/2 கப்பு போல் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். ரொம்ப இனிப்பாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கலாம், ஒரு சிட்டிகை. கூடவே ஒரு சிட்டிகை ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் இது நல்லா கிளறணும். இப்போ நாட்டு சர்க்கரை சேர்த்ததுனால நல்ல இளக்கமாக வந்துடும். உங்ககிட்ட நாட்டு சர்க்கரை இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக சர்க்கரை சேர்த்துக்கலாம், அல்லது வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். வெல்லத்தை நல்லா கரைச்சிட்டு திக்காக தண்ணியில் கரைச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா திக்காக வந்துருச்சு. நாட்டு சர்க்கரை எல்லாமே இரிஞ்சிக்கிச்சு. இதில் ஒரு 1/4 கப்பு போல் மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடலாம். இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால 1/4 கப்பு தண்ணி ஊற்றிட்டு மறுபடியும் இதை நல்லா கிண்ட ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இனிப்பு பத்தாத மாதிரி இருந்துச்சுன்னா மறுபடியும் நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம். எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. இதுக்கு இன்னும் கொஞ்சம் பக்குவம் வரணும். நல்லா சுருண்டு இந்த அளவுக்கு நல்லா உருண்டு திரண்டு வரணும். அது வரைக்கும் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். அடுப்பு கொஞ்சம் மீடியம் டு ஹையில் வச்சுக்கலாம், ரொம்ப சிம்மில் வச்சிட வேண்டாம்.
இந்த அளவுக்கு நல்ல உருண்டு திரண்டு ஒரு அல்வா மாதிரி அல்லது களி மாதிரி வந்துருச்சு பாருங்கள். இப்போது அடுப்பை அமர்த்திடலாம். அடுப்பை அமர்த்தினதுக்கப்புறமா ஒரு 1/4 கப்பு தேங்காவை நல்லா துருவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தேங்காய் எல்லாத்துலேயும் படுற மாதிரி ஒரு வாட்டி கிளறி விட்டுடலாம். தேங்காய் சேர்க்கும் போது அடுப்பை கண்டிப்பாக அமர்த்திடணும். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை சுட சுட சர்வ் பண்ணிக்கலாம். நான் மறுபடியும் சொல்கிறேன், இது பாரம்பரிய முறைப்படி நம்ம செஞ்சுருக்கோம். சுத்தமான நல்லெண்ணெயில் நாட்டு சர்க்கரையில் செஞ்சுருக்கோம். இதை வாரம் ஒரு நாள் நீங்கள் காலையில் ஞாயிற்றுக்கிழமை காலையிலையோ அல்லது சாயங்காலமோ உங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. புதுசாக உங்கள் வீட்டில் ஏஜ் அட்டன் பண்ண பொண்ணுங்க இருந்தால் அவங்களுக்கு கட்டாயம் செஞ்சு கொடுக்கணும். பிற்காலத்தில் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய முதுகு வலி, முதுகு தண்டு வலி, இடுப்பு வலி எதுவுமே வராது. ஆண்களும் வாரத்தில் ஒரு நாள் கட்டாயம் சாப்பிடுங்க. இதை தொடர்ந்து சாப்பிட்டுட்டே இருக்கும்போது நம்மளுக்கு உடம்புல நல்ல ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக. இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.